Hello பசங்களா, good evening everybody, welcome. So அடுத்து நம்ம foundation sessionல plant kingdom ஓட second part நம்ம பார்க்க போறோம். Okay, are you all set? First partல நம்ம algae பத்தி படிச்சாச்சு. இந்த செஷன்ல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படினா we going to learn about bryophytes and pteridophytes. Okay, so the second and third category. So plant kingdom வந்து அஞ்சா நம்ம பிரிச்சிருக்கோம். அதுல second and third category-ஆ இருக்கிற bryophytes and pteridophytes பத்தி இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். Are you all set? Okay, ஆரம்பிக்கலாமா? Right, so before we start, இதுக்கான notes எல்லாமே நம்ம எங்க கொடுக்க போறோம்னா we going to give it through our Telegram channel. So Telegram channel-க்கான லிங்க் இருந்தாலும், WhatsApp community-ஆ இருந்தாலும், Instagram page-க்கான லிங்க் இருந்தாலும் எல்லாமே நம்ம description box-ல இருக்கு. நீங்க தேடி பார்த்து கண்டிப்பா follow பண்ணிக்கலாம் because all announcements, notes எல்லாமே இப்படி தான் வரும். Okay, and மறக்காம நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சேனலை சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க because we have a lot of series, we have a lot of stuff coming up for you guys. Okay, so அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இங்க அது அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் இருக்கே அதையும் அப்படியே பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். Okay, hi Shanu. Yes, so we are starting with bryophytes. போன செஷன்ல algae பத்தி படிக்கும்போது நம்ம படிச்ச ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. Okay, two words we learned. One is called as gametophyte, அடுத்து we call it as sporophyte. Okay, so gametophyte அப்படினா ஏதாச்சும் ஒரு செடியோ இல்ல ஒரு ஸ்ட்ரக்சரோ gamete ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படினா it's called as a gametophyte. Okay, and ஒரு செடியோ ஸ்ட்ரக்சரோ வந்து ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படினா we call it as sporophyte. Okay, so ரெண்டு டைப் ஆஃப் plant structures நம்ம படிச்சிருக்கோம். Okay, hi John. Right, so sporophyte படிச்சோம், gametophyte படிச்சோம். And algae நம்ம படிக்கும்போது gametophyte தான் மேஜரான ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு. இப்போ நம்ம கிளாடோஃபோரா எடுத்தாலும் சரி, கேரா எடுத்தாலும் சரி, நம்ம மேஜரா நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கிற செடி, மெயின் செடி வந்து gametophyte-ஆ இருந்துச்சு. அவங்க gametes ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த gametes வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் டைம்ல ஃபியூஷன் நடக்கும். ஓகே, gametesக்குள்ள ஃபியூஷன் நடந்து ஃபார்ம் பண்ற ஒரு செல் இருக்கு கால்ல ஜைகோட். அந்த ஜைகோட் மட்டும்தான் டிப்ளாய்டா இருக்கும். ஏன்னா அந்த ஜைகோட்டுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் உடனே மியாசிஸ் நடந்து ஸ்போர்ஸா ஃபார்ம் பண்ணி அவங்க பாட்டுக்கு லைஃப் சைக்கிளை முடிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு பெருசா ஸ்போரோஃபைட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகே, பட் bryophytesங்கிறது வந்து algae விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான பிளான்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், இன்னும் கொஞ்சம் செடி மாதிரி தெரியறது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ algae ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, செடி மாதிரி தெரியாது அப்படின்னா bryophytes இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரைட், ஸோ we have mosses and liverworts. ரெண்டு கேட்டகரி நம்ம bryophytes கீழே படிக்கிற ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஓகே, one is moss, other is liverworts. ரெடியா? நைட். ஓகே, found commonly growing in moist shaded areas in the hills. So எங்க வரும்? hilly areasல ஈரமா இருக்கிற இடத்துல. ஓகே, ஸோ மாய்ஸ்டா இருக்கிற ஈரமா இருக்கிற இடத்துல நிறைய வந்து இந்த மாதிரி மாசஸா இல்லைன்னா லிவர்வர்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களை நேரில் பார்க்கறதுக்கு என்ன மேம் பண்ணும்? என்னை நேரில் பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கம் டு கேலிக்கட். நான் இங்கே கேலிக்கட்டில் தான் இருக்கேன். ஓகே, ஆர் யூ கேன் ஈவன் கம் டு கோயம்புத்தூர். அடிக்கடி நான் கோயம்புத்தூர் விசிட் பண்ணுவேன். ஸோ கோயம்புத்தூரில் கூட நீங்கள் வரலாம். ரைட், so commonly growing in moist shady areas in the hills. Amphibians of the plant kingdom. ஏன் இந்த plants வந்து amphibians of the plant kingdom அப்படின்னு சொல்றாங்க? amphibiansனா அதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகே, ஒரு பாதி லைஃப் சைக்கிள் அவங்க வந்து எங்கே போடுவாங்க, எங்கே கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா தண்ணியில். மிச்சம் இருக்கிற லைஃப் சைக்கிள் வந்து அவங்க கரையில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லைக் அ ஃப்ராக். ஓகே, ஸோ ஃப்ராக் வந்து ப்ராப்பர் ஆம்ஃபிபியன். பிளான்ட் கிங்டமில் இருக்கிற ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் bryophytes. ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியும் வேணும், கரையும் வேணும் அப்படிங்கிற ஒரு they need both அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும். ரைட், they occur in damp humid places, shaded localities. They play an important role in the plant succession on bare rocks or soil. அதாவது சுத்தமாக எந்த செடியுமே இல்லாமல், சுத்தமாக எந்த லிவிங் ஆர்கானிசமுமே இல்லாமல் பெரிய பெரிய வந்து ராக்ஸ் இருக்கும், பேரனான ராக்ஸ் இருக்கும். ஓகே, பேரான ராக்ஸ், எதுவுமே வராது, எதுவுமே இருக்காத ராக்ஸ் இருக்கும். அந்த ராக்ஸ் மேலே கூட ஃபஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுற செடி வந்து யூஸ்வலி மாஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ தேர் எய்தர் மாஸ் ஆர் அதுக்கு முன்னாடி வர்றது வந்து இஸ் ஆக்சுவலி லைக்கன்.
Okay, lichen நம்ம வந்து biological classificationல படிச்சிருக்கோம். Lichen is nothing but those அந்த algae plus fungi இருக்கு இல்லையா, ஸோ அவங்க ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆர்கானிசம் தான் lichen. ஸோ லைக்கனுக்கு அப்புறம் மாஸ் தான் வந்து அந்த பேர் ராக்கை வந்து சாயிலாக மாற்றி they will do succession, plant succession. Okay, plant succession நம்ம வந்து பொறுமையாக 12th படிக்கும்போது we will learn it in ecological succession. Okay, ஒரு தனி டாப்பிக்கே இருக்காது, அதை பற்றி நம்ம பொறுமையாக படிக்கலாம். ஸோ யூ see here பெரிய பெரிய வந்து ராக்ஸில் வந்து you see how they are growing, right? So they grow in moist areas, ஆனால் ராக்ஸில் கூட நல்லா வளருவாங்க. Thallus lichen prostrate or erect. Okay, இவங்க வந்து thallus lichen சொல்கிறாங்க. மறுபடியும் இந்த thallus, thalloid மறுபடியும் ஏன் வருது அப்படின்னா, இது வந்து ஒரு செடியாக இருந்தாலும் ஒரு குட்டி செடி தான். ஓகே, இது வெரி ஸ்மால் மைன்யூட்டான செடி. அண்ட் இவங்களுக்கும் ப்ராப்பராக நம்ம பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பேனியன் ட்ரீயில் தெரிகிற மாதிரி லீஃப், ரூட்டு, ஸ்டெம்மு அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை. ஓகே, ரொம்ப குட்டியான ஸ்ட்ரக்சர், ஏதோ லீஃப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ரூட் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ரிமிட்டிவ்னா ரொம்ப வந்து பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் அதுக்கெல்லாம் இருக்கும். Okay, advanced structures irukadu, right? So you see thallus like structure, thallus like na odane you have to understand inga vandu differentiation nadakala abdingiradhu. Okay, you have to understand that there is no differentiation, into root, stem or leaf. ஓகே, டிஃப்ரென்சியேஷன் கிடையாது. ஸோ ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷன் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ யூ சி லேக் ட்ரூ ரூட்ஸ், ஸ்டெம் ஆர் லீஃப். ஓகே, ட்ரூவான ரூட், ஸ்டெம், லீஃப் எதுவுமே இவங்களுக்கு கிடையாது. தே ஹாவ் ரூட் லைக், லீஃப் லைக் ஆர் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஹாப்ளாய்டு. ஓகே, ஹாப்ளாய்டுனா என்னது, இவங்க கிட்ட பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். இவங்க ஒவ்வொரு செல்லையும் வந்து பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும். ஸோ மெயின் பிளான்ட் பாடி வந்து ஹாப்ளாய்டாக இருக்கும். மெயின் பிளான்ட் பாடி வந்து கேமீட்டோஃபைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், they produce gametes and hence it's called as gametophyte. ஸோ இந்த செடி வந்து ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் you see here gametophyte எழுதியிருக்குங்க பாருங்கள். ஓகே, இந்த பார்ட் வந்து இஸ் கேமீட்டோஃபைட். இவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கேமீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மேல் கேமீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஃபீமேல் கேமீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ரைட்? செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் மல்டி செல்லர். ஸோ மல்டி செல்லர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான், மொத்தமாக மல்டி செல்லர் ஸ்ட்ரக்சர்ஸாக, யூனிசெல்லர் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே கிடையாது. மல்டி செல்லர் ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்தாலுமே இந்த இடம் நீங்கள் பார்க்குற ஸ்டெம்மு, லீஃபு அந்த மாதிரி இருக்கிற இடம் வந்து கேமீட்டோஃபைட்டாக இருக்கும். அண்ட் தென் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தனியாக அவங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்போரோஃபைட் இருக்குது. ஓகே, அது தனியாக இட் இஸ் அட்டாச்ட். ஓகே, ஸ்போரோஃபைட் இருக்கும், அட்டாச்சாக இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்போர்ஸுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, கால்ட் இஸ் அ ஸ்போரோஃபைட். அது நம்ம ஆல்கேல இல்லை. ஓகே, ஸோ we'll start with the structures. ஸோ மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆந்தரிடியம். ஓகே, you need to know the names. எல்லாத்துக்கும் வார்த்தைகள் you have to learn. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆந்தரிடியம்ங்கிற செக்ஸ் ஆர்கன், மேல் செக்ஸ் ஆர்கனுக்குள்ளே தான் வந்து அவங்க மேல் கேமீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தே ப்ரொடியூஸ் பைஃப்ளாஜுலேட் ஆந்தரோசாய்ட்ஸ். பைஃப்ளாஜுலேட்னா என்னது, 2 ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஓகே, தே வில் ஹாவ் 2 flagella. Okay, இந்த flagella இருக்கிற antherozoids தண்ணியில் they have to swim, right? So they have to swim through and reach the female sex organs. Okay, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், மார்கான்ஷியா அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து எந்த கேட்டகரியில், லிவர்வர்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம், பரையோஃபைட்டில் 2 கேட்டகரி இருக்குது. ஒரு லிவர்வர்ட் இருக்குது, மாஸ் இருக்கும். ஓகே, இன்னொரு கேட்டகரி வந்து மாஸ். லிவர்வர்ட்டில் எக்ஸாம்பிள் தான் மார்கான்ஷியா. ஓகே, மாஸில் எக்ஸாம்பிள் வந்து பாலிட்ரைக்கம் ஆர் எஸ் பாலிட்ரைக்கம் கொடுக்கலாம் நம்ம. ஓகே, பட் எஸ் மாஸ் வந்து யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். வி ஹாவ் மார்கான்ஷியா. எஸ், வெரி குட், சூப்பர். ஸோ இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து அதுக்கு பேர் ஆர்கிகோனியம்.
அது ஒரு flask shape structure-ஆ இருக்கும். ஒரே ஒரு single egg அதுக்குள்ள இருக்கும். Anthrozoids are released into water. நான் சொன்னேன்ல இவங்களை வந்து amphibians of the plant kingdom ஏன் சொல்றாங்கன்னா இவங்களுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த gametes வந்து தண்ணியில swim பண்ணி தான் they have to go and meet the female gamete. So அதுக்காக கட்டாயமா they need water to grow. தண்ணி இல்லாம இவங்க வளர மாட்டாங்க. Okay, so they require aquatic conditions. They come in contact with the archegonium. Anthrozoid plus egg வந்து zygote form ஆயிடும். சரியா? இப்போ anthrozoid வந்து haploid-ஆ இருக்கும். Egg cell-மே haploid-ஆ இருக்கும். பாதி தான் இருப்பாங்க because they are gametes. Okay, ஆனா அவங்க fuse ஆன உடனே zygote வந்து diploid-ஆ இருக்கும். Okay, diploid-ஆ இருக்கு. அதாவது நம்ம பாடியில எப்படி இருக்கு? நம்ம பாடியில இருக்கிற செல்ஸ் எல்லாமே actually diploid. பாதி வந்து அப்பா கிட்ட இருந்து பாதி வந்து அம்மா கிட்ட இருந்து. So அந்த மாதிரி தான் we have always. So when you learn meiosis you will learn that in detail. Okay, cell cycle படிக்கும்போது நீங்க படிச்சிடுவீங்க. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா gametes haploid and haploid-ஆ இருந்தாதான் fusion ஆனதுக்கு அப்புறம் diploid zygote ஃபார்ம் பண்ண முடியும். Okay, so they have formed the diploid zygote. இந்த zygoteல இருந்து அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த zygoteங்கிற செல் வந்து டிவைட் பண்ணி they will form a structure called as a sporophyte. Okay, அவங்க வந்து sporophyteங்கிற ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் if you look at marcantia, okay, அதாவது நம்ம liverworts பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபீமேல் தாலஸ் மேல் தாலஸ்னு செப்பரேட்டாக இருக்குது. ஓகே, இந்த கண்டிஷனை நம்ம என்னன்னு சொல்கிறது? we call it as dioecious condition. Okay, செப்பரேட்டாக if we have female thallus male thallus you call it as dioecious condition. Okay, so female thallusல என்ன இருக்கு? archegonia இருக்கும். male thallusல antheridia இருக்கும். female thallus archegoniaக்குள்ள egg இருக்கும். male thallus antheridiaக்குள்ள அந்த male gametes இருக்கும், anthrozoids. Okay, so anthrozoids அப்படியே தண்ணியில swim பண்ணி they will come into archegonium. உள்ள egg இருக்கும். fuse ஆனதுக்கு அப்புறம் zygote form ஆயிடும். zygote form ஆன உடனே உள்ள என்ன நடக்கும்னா உள்ள இருந்து குட்டியா they will form a sporophyte. Okay, so divide ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து sporophytic structure ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த sporophyte, so you see here sporophyte multicellular body-ஆ இருக்கும் attached to the photosynthetic gametophyte. gametophyte தான் அதுக்கு மெயினான செடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, gametophyte தான் மேஜரான செடி. அதான் எல்லா வேலையும் பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் ஸ்போரோஃபைட்டுங்கிற அந்த குட்டி ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்போர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இருக்காங்க. தே ஆர் டிபெண்ட் ஆன் த gametophyte. ஓகே, அவங்களால என்ன பண்ண முடியாது? லீவ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது தனியாக. அவங்களால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஸோ சாப்பாடு எல்லாத்துக்கும் தண்ணி எல்லாத்துக்குமே வந்து இந்த gametophyte டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோன்னே இந்த ஸ்போர்ஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க காற்றுல. ஓகே, தே வில் ரிலீஸ் த ஸ்போர்ஸ் இன் டு தி ஏர். ரைட். ஸோ சம் செல்ஸ் த ஸ்போரோஃபைட் மியாசிஸ் நடந்ததுக்கப்புறம் தே ப்ரொடியூஸ் ஹாப்ளாய்டான ஸ்போர்ஸ். ஓகே, ஸோ அந்த டைமில் மியாசிஸ் நடந்து உள்ள ஓகே, ஸோ ஸ்போரோஃபைட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு கேப்சியூல் இருக்கும். ஓகே, ஒரு கேப்சியூல் இருக்குது, ஃபுட் அண்ட் சீட்டாக இருக்கும். அந்த கேப்சியூலுக்குள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாமே மியாசிஸ் நடந்ததுக்கப்புறம் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்போர்ஸை அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் என்ன நடக்கும்? இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எங்கேயாச்சும் வெளில ஏரியா கிடைச்ச உடனே அங்கே விழுந்து அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி புதுசாக யாரை ஃபார்ம் பண்ணுவாங்க? ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணுவாங்களா? gametophyte ஃபார்ம் பண்ணுவாங்களா? gametophyte ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ gametophytes விடுற gametes வச்சு they will form sporophyte. ஸ்போரோஃபைட்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஸ்போர்ஸை வச்சு அவங்க திருப்பி gametophyte ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்த ஜென்ரேஷன். ஓகே, மறுபடியும் gametes ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபியூஷனுக்கு அப்புறம் ஸ்போரோஃபைட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்போரோஃபைட் வந்து ஸ்போர்ஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்போர்ஸ் மறுபடியும் gametophyte-ஆக மாறுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். So you see haploid spores will germinate and they will form the gametophyte. So arrow mark போட்டு flow chart மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க இந்த பாயிண்ட் பாருங்க. Okay, so you can see here archegonia இருக்கு, egg இருக்கு, antheridium with sperm ஃபார்ம் ஆகிடும். So you can write here, நான் குட்டியாக இங்கே எழுதுகிறேன். ஓகே, ஜென்ரலான ஒரு ஐடியா நான் எழுதுகிறேன். gametophyte இருக்குது, gametophyte haploid-ஆக இருக்கும். gametophyte-லேருந்து மேல் அண்ட் ஃபீமேல் gamete ஃபார்ம் ஆகும். மேல் gamete, female
gamete form ஆயிடுச்சா இவங்க வந்து அதுக்கப்புறம் fusion நடந்துடும் fusion நடந்த உடனே they will form the zygote okay zygote வந்து diploid zygote அதுக்கப்புறம் diploid இருக்கு அவங்க வந்து sporophyte ஃபார்ம் பண்ணுவாங்க sporophyteல தான் வந்து spores produce பண்ணுவாங்க இந்த spores அதுக்கப்புறம் germinate ஆனதுக்கப்புறம் they will form the gametophyte ஓகே இப்படி தான் நடக்கும் இதுதான் இவங்களுக்கு லைஃப் சைக்கிள் எஸ் gametophyteலேருந்து antheridium இருக்கு archegonium இருக்கு antheridiaக்குள்ள anthrozoids ரிலீஸ் பண்ணுவாங்க archegoniaக்குள்ள egg இருக்கு ஓகே அது ரிலீஸ் ஆகி அது தண்ணியில் வளர்ந்து ஐ மீன் ஸ்விம் பண்ணி they go they fuse zygote ஃபார்ம் ஆயிடுமா diploid ஆன zygote ஃபார்ம் ஆச்சு இந்த zygote தான் கொஞ்சம் grow ஆனதுக்கு அப்புறம் sporophyte மாறுவாங்க இந்த sporophyte வந்து ஒரு செடி மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் ஓகே பட் அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் கிடையாது அவங்களால ஃபுட் எல்லாம் சமைச்சு எல்லாமே பார்த்துக்க முடியாது இவங்க வெறும் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இருக்கிற செல்ஸை டிவைட் பண்ணி ஓகே இங்க என்ன நடக்கும் meiosis நடக்கும் இங்க ஓகே so here you have meiosis happening meiosis நடந்து they will release the spores okay spores release பண்ணிடுவாங்க அந்த spores திருப்பி germinate ஆனதுக்கு அப்புறம் gametophyte ஃபார்ம் பண்ணுவாங்க okay so here I will write germinate here I will write fertilization okay இங்க யார் மெயினான பிளான்ட் அப்படினா மெயின் செடி வந்து is our gametophyte தான் அதுல டவுட்டே இல்ல மெயின் பிளான்ட் is gametophyte ஏன்னா அவங்க தான் கண்ணுல தெரியுற மாதிரி செடி ஓகே sporophyte வந்து ரொம்ப குட்டியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் இண்டிபெண்டண்டா இருக்கமா ஐ மீன் கம்ப்ளீட்லி வந்து gametophyte டிபெண்ட் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம sporophyte ஓகே so you see here economic importance பாப்போம் little economic importance தான் இருக்கு some mosses provide food for herbaceous mammals and other animals so ரொம்ப குளூர்ல எல்லாமே வந்து இந்த moss தான் சாப்பிடுவாங்க animals okay so they are used as food it is also source of fuel okay sphagnum peatங்கிறது வந்து dried moss okay இது வந்து dry பண்ண moss dried moss இந்த moss சீக்கிரமா வந்து நம்ம எரிச்சிட்டோம்னா it will actually it is used as a fuel okay so you can burn it easily used in transshipment of living material because of their water holding capacity so இந்த sphagnum moss நம்ம கடையில வாங்கணும் அப்படினா அதுல நல்லா நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு அந்த தண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்க okay more than sponge right yes thank you Vishal so நிறைய தண்ணி கெபாசிட்டி ஹோல்ட் பண்ற கெபாசிட்டி இருக்கு அத வெச்சு you can இப்போ ஒரு செடியை நீங்க வந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்க okay to somebody to a friend or somebody so அதுல வந்து ஃபுல்லா மாஸ் கவர் பண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணி எல்லாம் வெச்சு கவர் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா it will go safe okay dry ஆகாது because it has a lot of water holding capacity source of food moss provide food for herbaceous mammals birds and other animals okay so kandipa source of food already சொல்லியாச்சு along with lichens they are the first organisms to colonize on rocks இத நம்ம எங்க படிச்சிருக்கோம் plant succession அப்படினு first slide படிச்சோம் okay plant succession right they prevent soil erosion ஆமா soil erosion எப்ப நடக்கும்னா நிறைய soil வெளிய இருக்கு ஓகே எக்ஸ்போஸ்டா இருக்கு தண்ணி மழை எல்லாம் பெய்யும்போது வந்து ஒவ்வொரு வாட்டி தண்ணி அடிக்கும்போது it gets displaced or ரொம்ப running water வருதுனா அது வந்து அப்படியே அந்த தண்ணியோட it will flow off but இந்த மாதிரி plants வந்து கம்ப்ளீட்டா அந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டோம் அப்படினா soil erode ஆகாது okay yes Vishal my name is Ashima all right so they prevent soil erosion decompose rocks making the substrate suitable for the growth of higher plants எப்படி decompose பண்ணுவாங்க இந்த moss எல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய சில chemicals சில enzymes எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு okay it doesn't happen ஒரு நாள் ரெண்டு நாளே இல்ல okay ஒரு ஆயிரக்கணக்கு வருஷத்துல வந்து they will slowly release இந்த chemicals எல்லாம் ரிலீஸ் பண்ணி அந்த rock பெரிய rock-ஆ இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து degrade பண்ணி they will convert it to soil okay so அப்படிதான் வந்து decomposing rocks அப்படினு போட்டுருக்காங்க so you can see the images here பாருங்க ரொம்ப குட்டியா இருக்கிற substance தான் I mean plants தான் இது எல்லாமே
ஸோ இது இந்த ரெட் கலர் பார்க்குறீங்களா மேலே, this is a sporophyte. ஸ்போரோஃபைட் ஸ்ட்ரக்சர் எப்போ வரும், இந்த ஃபியூஷனுக்கு அப்புறம். ஓகே, ஜைகோட் தான் வந்து ஸ்போரோஃபைட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கீழே க்ரீனாக இருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு கேமிட்டோஃபைட். ஓகே, ஸோ ஸ்பாக்னம் மாஸ் இப்படி ட்ரையாக கிடைக்கலாம். இது வந்து நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கலாம், பேக்கேஜிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹவ் லேர்ன்ட் ஆல் ஆஃப் திஸ். ஓகே, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிச்சாச்சு. எஸ், கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம லிவர்வர்ட்ஸ் இருக்குது, மாஸ் இருக்குது. லிவர்வர்ட்ஸ் கீழே மார்கான்ஷியா, ரிக்ஷியா அண்ட் ஸ்பிரோகார்பஸ் இருக்குது. மாசஸ் கீழே ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்பாக்னம் இருக்குது. ஓகே, ஃபியூனேரி தான் நான் மறந்துட்டேன், அப்போ தான் நான் பாலிட்ரைக்கம் சொன்னேன். ஸ்பாக்னம் இருக்குது. ஓகே, இது எல்லாமே மாசஸ். ஸோ 2 கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்ச ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லிவர்வர்ட்ஸ் வந்து டைஷியஸாக இருக்குது அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு ஃபீமேல் தாலஸ் இருக்குது, செப்பரேட்டாக ஒரு மேல் தாலஸ் இருக்குது. ஆனால் மாசஸ் எல்லாமே மொனிஷியஸ். இவங்களுக்கு வந்து ஃபீமேல் மேல் ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே வந்து ஒரே செடியில் இருக்கும். ஓகே, ஸோ மொனிஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ தட் இஸ் ஒன் டிஃப்ரென்ஸ் தட் வி ஆல்ரெடி ஸ்டடிட். சரி, அடுத்து நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக லிவர்வர்ட்ஸை பற்றியும் மாஸை பற்றியும் படிக்கலாம். லிவர்வர்ட்ஸ் அப்படின்னா மாய்ஸ்ட் ஷேடி ஹேபிட்டாட்ஸில், பேங்க் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், மார்ஷி கிரவுண்ட்ஸ், டேம் சாயில், பார்க் ஆஃப் ட்ரீஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இருக்கும். அதாவது கொஞ்சம் வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஈரமாக இருக்கிற ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற ஏரியாஸில் நிறைய இந்த மாஸ் பார்க்கலாம். ஓகே, சிட்டிஸில், டெசர்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸில் இருக்காது. கண்டினியூஸாக, ஓகே, தேங்க்யூ விஷால். ஓகே, கண்டினியூஸாக தண்ணி இருக்கிற ஏரியா. இப்போது யூசி ஒரு இந்த டெம்பிள் பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் குட்டியாக பாண்ட் இருக்கும், இல்லைனா நம்மளுக்கு வெல் இருக்கு இல்லையா, ஓகே, கிணறு மாதிரி வெல் இருக்கு இல்லையா, அந்த வெல்லோட பக்கத்தில் இருக்கிற ஸ்டோன்ஸ்லையும் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீன் கலர் கவரிங்காக இருக்கும். எஸ், ஸோ திஸ் இஸ் ஆல் மாஸ். யூ கேன் சி ஸ்டோன் மேலே, ராக்ஸ் மேலே எல்லாமே நிறைய நீங்கள் பார்க்கலாம். குட்டியாக இருக்கும். ஒவ்வொரு செடியும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் தே வில் கவர் தி என்டையர் ஏரியா. ஓகே, ஸோ எஸ், ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல யூ வில் see them growing. Plant body of liverwort is thalloid. ஓகே, thalloid அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் லீஃபு, ரூட்டு, ஸ்டெம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ தட் இஸ் நாட் தேர். பட் எஸ், thalus is dorsiventral. டார்சிவென்ட்ரல்னா என்னது? டார்சிவென்ட்ரல்னால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேக் இருக்குது, ஒரு ஃப்ரண்ட் இருக்குது. ஓகே, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த செடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம செடி. ஓகே, திஸ் இஸ் ஆர் மார்கான்ஷியா. இதில் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கும், இந்த கப்பெல்லாம் தெரியும். ஓகே, திஸ் இஸ் ஆல் ஜெம்மா கப்ஸ். ஆனால் அப்படியே இதை வந்து பின்னாடி திருப்பினோன்னா இட் வில் பி கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும், கொஞ்சம் ரைசாய்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இட் வில் நாட் பி த சேம். ஓகே, இப்போ நம்ம கையில் ஒரு ஏரியா வந்து இப்படி இருக்கும், ஒரு ஏரியா அதாவது பேக் சைட் ஆஃப் த ஹேண்ட் யூ வில் ஹேவ் நெயில்ஸ் அண்ட் ஆல். ஓகே, ஃப்ரண்ட் சைடில் இருக்காது. ஓகே, அந்த மாதிரி வந்து when you have different back and front, அதை தான் நம்ம dorsiventral அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர் இருக்குது ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அப்படின்னா we call it as dorsiventral structure. ஸோ மார்கான்ஷியாவுக்கு அது இருக்குது. ஓகே, dorsiventral இருக்கும், closely appressed to the substrate. சப்ஸ்ட்ரேட்னா என்னது? சாயில் ஆர் ராக். ஓகே, அது வளரக்கூடிய அந்த என்வாயன்மெண்ட்டை நம்ம சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ மண் இருக்குது, மண் மேலே இது வளருது வந்து நேராக ஒரு செடி மாதிரி வளராது. ஓகே, அது அப்படியே இட் வில் பி அப்ரெஸ்ட் டு த சப்ஸ்ட்ரேட்டம், அப்ரெஸ்ட் டு த சாயில். ஸோ அது எப்படி சாயிலில் வளருது அப்படின்னா அப்படியே சாயில் மேலே ஒட்டிக்கும், அப்ரெஸ்டாக இருக்கும். Yes, leafy members have tiny leaf-like appendages in 2 rows on stem-like structures. So leafy structures எல்லாமே கொஞ்சம் ரெண்டா இருக்கும். ஓகே, 2 இல்லைன்னா 3 இருக்கும். அந்த மாதிரி தான் லீஃபி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் ஒரிஜினல் லீஃப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகே, ரைட். asexual reproduction. ஸோ நம்ம ஆல்கேலையும் படிச்சிருக்கோம், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லேயும் நம்ம படிச்சுட்டு தான் இருந்திருக்கோம். தட் we have different types of reproduction. vegetative reproduction இருக்குது, asexual reproduction இருக்குது, sexual reproduction இருக்குது. இங்கே asexual reproduction எப்படின்னா is by fragmentation. நம்ம ஆல்கேல ஆல்ரெடி படிச்சுட்டோம். இந்த ஒரு பீஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த செடி இருக்குது, இந்த செடியில் இந்த ஏரியா மட்டும் அப்படியே பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் ஏரியா காட் broken off, அப்படியே உடஞ்சி அது செப்பரேட்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த குட்டி பீஸ்லேருந்து ஒரு புதுசாக ஒரு ஃபுல் செடியாகவே அவங்க வளரலாம். தட்ஸ் கால்ட் as fragmentation. ஓகே, ஸோ தே grow from small fragments of the plant body. ஸோ fragmentation இருக்கலாம்.
or of thalli by the formation of specialized structures called as gemmae. Yes, இது ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த ஜெம்மே வந்து எங்கேயுமே இருக்காது, only in Markantia. Markantiaல மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர். ஓகே, ஸோ ஜெம்மைங்கிறது வந்து green multicellular structure buds மாதிரி இருக்கும் குட்டியா, which develop in small receptacles called as gemma cups located on the thalli. ஸோ இதுதான் நம்ம gemma cup. ஓகே, ஸோ இந்த thalli ஸ்ட்ரக்சரில் gemma cupங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த மல்டி செல்லரான ஜெம்மே இருக்கும். ஓகே, இந்த ஜெம்மா கப் கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே விழுந்துடும். ஓகே, இட் வில் ஃபால் ஆன் டு த சாயில். இந்த ஜெம்மே வந்து விழுந்து இஃப் இட் கம்ஸ் ஆன் த சாயில் இப்படி அப்படின்னா தென் தே வில் ஜெர்மினேட் இன்டு அ ஹோல் பிளான்ட். ஓகே, உள்ள ஜெம்மே இருக்குது. ஓகே, ஜெம்மா கப்புக்குள்ளே ஜெம்மே இருக்குது. அந்த ஜெம்மே வெளில விழுந்துச்சு அப்படின்னா then they will grow into a new plant and that is how we have asexual reproduction. Okay, asexual reproduction, gemmae in gemma cups. Okay, gemmae become detached from the parent body, they germinate to form new individuals. Okay, புதுசான individuals அவங்க அப்படியே ஃபார்ம் பண்ணுவாங்க. This is how they do asexual reproduction. ஓகே, இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சேம் திங். ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் தேர். ஸோ மேல் செக்ஸ் ஆர்கனை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறது, ஆந்த்ரீடியம் சொல்லுவோமா? ஓகே, திஸ் இஸ் ஆந்த்ரீடியம். ஓகே, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆர்கிகோனியம். they are produced either on the same or different thalli. Okay, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்போரோஃபைட் இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் டு ஃபுட் சீட்டா அண்ட் கேப்சியூல். ஸோ ஸ்போரோஃபைட்டுங்கிற ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஓகே, ஸோ இது வந்து கேப்சியூல், பெருசாக இருக்கிற பல்ஜாக இருக்கிற ஏரியா வந்து கேப்சியூல். இந்த ஸ்டாக்காக இருக்கிறது வந்து ஸ்டீட்டா. ஓகே, இங்கே அட்டாச் பண்ணுற ஏரியா இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு ஃபுட். So we have food, seta and capsule. இந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த நம்ம கேமெட்டோஃபைட் கூட அட்டாச்சாக இருக்கும். இது நான் பெருசாக வரைஞ்சிருக்கேன், இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, குட்டி குட்டியாக இருக்கலாம். ரைட், ஸோ we have food, seta, capsule in the sporophyte. மியாசிஸ்க்கு அப்புறம் ஸ்போர்ஸ் are produced within the capsule. ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் அடுத்து கேமெட்டோஃபைட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது நம்ம அந்த லைஃப் சைக்கிளில் படித்ததே தான். அடுத்து we have moss. ஓகே, மாஸ் வந்து ப்ரிடாமினன்ட் ஸ்டேஜ் லைஃப் சைக்கிள் இஸ் கேமெட்டோஃபைட். ஸோ மெயினான செடி வந்து கேமெட்டோஃபைட் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஓகே, இப்போ நமக்கு படிக்கிற கேட்டகரி வந்து bryophytes. bryophytesல எஸ் when will the class get over? By 7 o'clock. ஓகே, 7 மணிக்கு முடிச்சிடலாம். நம்ம மாஸ் முடிச்ச உடனே bryophytes கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் we have only pteridophytes. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் தான் இதில். You learn in detail later on. Okay, so foundation la we are teaching you basics. So basic things வந்து நான் சொல்லிட்டே போறேன். So you have an idea. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு போய் படிக்கும்போது, இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் நீட்டோட கிளாஸஸ் பார்க்கும்போது, இதுக்கப்புறம் வந்து இன்டெப்த்தான கிளாஸஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, தேங்க்யூ ஷானு. ரைட், ஸோ நான் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தேனே, மறந்துட்டேன். சரி, ஓகே. மாசஸ் ப்ரிடாமினன்ட் ஸ்டேஜ் வந்து கேமெட்டோஃபைட். மற்றபடி 2 ஸ்டேஜ் இருக்குது, கேமெட்டோஃபைட் இருக்குது, ஸ்போரோஃபைட் இருக்குது. ஆனால் மெயினான ஸ்டேஜ் வந்து கேமெட்டோஃபைட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புரோட்டோனிமா ஸ்டேஜ், டெரிவ்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் அ ஸ்போர். ஓகே, இதை பற்றி நம்ம பேசலாம். புரோட்டோனிமா ஸ்டேஜ் சிம்பிள் தான், ஜஸ்ட் லைக் லிவர்வர்ட்ஸ். ஓகே, லிவர்வர்ட்ஸில் எப்படி கேமெட்டோஃபைட் இருந்துச்சு, கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, அது ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஸ்போரோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஸ்போரோஃபைட்லேருந்து ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து ஜெர்மினேட் ஆனால் டைரெக்டாக கேமெட்டோஃபைட்னு சொன்னோம் இல்லையா, இங்கே கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். ஓகே, ஹியர் தேர் இஸ் அ ஸ்மால் சேஞ்ச். இங்கே இந்த ஸ்போர் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் புரோட்டோனிமா. ஓகே, ஸோ ஸ்போர் வந்து புரோட்டோனிமாவாக மாறினதுக்கப்புறம் அந்த புரோட்டோனிமாலேருந்து தான் அடுத்து கேமெட்டோஃபைட் ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் மட்டும், குட்டியான ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்போரோஃபைட்லேருந்து ஸ்போர்லேருந்து யூ வில் ஃபைண்ட் அ புரோட்டோனிமா. ஓகே, புரோட்டோனிமாலேருந்து யூ வில் ஃபைண்ட் த கேமெட்டோஃபைட், அதுக்கப்புறம் ஃபார்மிங். creeping green branched and frequently filamentous stage தான் இந்த what do you say protonema. So spore ல இருந்து they will form like this, branching எல்லாம் இருக்கும்.
இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். Okay, so this is your protonema. இந்த protonema-ல இருந்து இவங்களுக்கு வந்து gametophyte ஃபார்ம் ஆகணும்னா இந்த மாதிரி branching இருக்கிற ஏரியால இருந்து they will just form குட்டி குட்டியா leaf like structures form பண்ணி they will form gametophyte. Gametophyte or leafy stage form பண்ணுவாங்க. Okay, so second stage is a leafy stage develops from the secondary protonema or the lateral bud. So lateral bud இருந்து அதுக்கு அப்புறம் அவங்க வந்து gametophyte form பண்ணுவாங்க. Consists of upright slender axis. Okay, எப்படி நம்ம liverwortsல அப்படியே appressed இருக்குன்னு சொன்னோம். Okay, soilல வந்து appressed வளர்றாங்க அப்படின்னா இது வந்து appressed கிடையாது. இவங்க வந்து straight நேரா வளரும். Just like நம்ம normal plants இருக்குல்ல, normal plantsனா நம்ம செடியெல்லாம் பார்க்குற மாதிரியே இவங்க வந்து upright மேலே வளருவாங்க. axis bearing spirally arranged leaves. So சுற்றி வந்து ஃபுல்லாக leaves arranged இருக்கும், leaf like structures arranged இருக்கும். Attached to the soil through multicellular and branch rhizoids. So குட்டி குட்டி rhizoids, root இல்லை, ஓகே rhizoids தான் இருக்குது. ஓகே rhizoids வந்து multicellular குட்டி குட்டி structures, root மாதிரி பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ multicellular rhizoids இருக்கும், அதில் தான் அவங்க அட்டாச் பண்ணுவாங்க. And the stage bears the sex organs. So gametophyte தான் என்ன இருக்குது, sex organs இருக்கும், antheridia and archegonia. Right. So vegetative reproduction பார்ப்போம். Fragmentation and budding in the secondary protonema. So இந்த spore இருக்கு, okay, spore இருக்கு, this is a spore. இந்த spore germinate ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, spore germinate ஆனோடனே they will form the primary protonema. Okay, this is primary protonema. அங்கேருந்து கொஞ்சம் branches form பண்ணுற மாதிரி தான் இருக்கும். Okay, so this is your secondary protonema. இங்கேருந்து இந்த secondary protonema இருந்து they will form the buds, they will form the gametophyte. Leafy stage form ஆச்சு. Okay, so you see sexual reproduction, antheridia, archegonia are produced at the apex of the leafy shoots. So இதுக்குள்ள இந்த leafy shoot குள்ள தான் we will have our antheridia and archegonia. Okay, imagine they have antheridia, archegonia இருக்கும். Okay, antheridia இருக்கு, archegonia இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கும், இந்த செக்ஸ், இதுதான் செக்ஸ் ஆர்கன்ஸ், அதுக்குள்ள நம்ம gametes இருக்கும். Okay, so antheridia குள்ள male gametes ரீச் பண்ணுவாங்க, archegonia குள்ள egg இருக்கு. Okay, இல்ல ஷானு இருக்காது, he will take very soon. Okay, yes, so they are producing at the apex na tip la. Okay, what do you mean by apex? Apex means tip or at the end. After fertilization, zygote develops into sporophytes. Sporophyte line irukku food seed and capsule. So in the archegonia irundhu avanga alaga they will make a sporophyte. Ibindha sporophyte form பண்ணுவாங்க. Okay, this is the foot உள்ள இருக்கும். Okay, you have the foot, இது seta and இது வந்து capsule. இந்த capsule குள்ள நிறைய spores form பண்ற மாதிரி இருக்கும். இந்த spores release பண்ணுவாங்க. இந்த spores தான் வந்து அதுக்கு அப்புறம் germinate ஆயிடும். Okay, they will form a lot of spores. இந்த spores தான் வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் they will germinate into the protonema. Okay, முழுசா நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம், கொஞ்சம் அங்கங்க தான் வரைஞ்சிருக்கேன், but yes, I have drawn everything here. If you follow what I said, you will understand. So spores are produced after meiosis. Funaria polytrichum sphagnum வந்து இதுக்கு examples. Right, so you can see alaga you will find the sporophyte and gametophyte separate. Okay, so இது எல்லாமே sporophyte, அதுல இருந்து வளர gametophyte, அதுல இருந்து வளர sporophyte இருக்கும். Okay, so yes, sphagnum, funaria and polytrichum.
Okay, அடுத்து we are going into pteridophytes. ஒரே ஒரு நிமிஷம். Yes. So pteridophytes ங்கிறது வந்து அடுத்த better category. Better na in the sense இன்னும் கொஞ்சம் advanced இருக்கிற ஒரு category. Okay, so algae விட advanced ஆன category bryophytes. Bryophytes விட இன்னும் advanced ஆன category தான் நம்ம pteridophytes or ferns. Okay, they include hostales and ferns used for medicinal purposes as soil binders, ornamentals வளர்க்கலாம். Okay, they are the first terrestrial plants to process vascular tissue. யார் இந்த vascular tissue? We have xylem and phloem. Okay, xylem and phloem vascular tissues மொத plant வந்து இந்த pteridophyte category தான் வரும். இது வரைக்கும் அவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, இது வரைக்கும் they just do simple diffusion வழியா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருந்து இருக்கிற தண்ணியை வந்து அவங்க பாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா குட்டியான செடி இல்லையா, ஸோ பிரச்சனை இல்லை. ஆல்கே வந்து பெரிய பெரிய செடி இருந்தாலும் அவங்க ஃபுல்லாக தண்ணியில் தான் இருக்காங்க. ஸோ they don't need vascular tissue. ஆனால் நம்ம pteridophytesக்கு வரும்போது they are living on land. எஸ், அந்த லேண்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ஏதாச்சும் ஒரு மெக்கானிசம் வேணும். ஓகே, ஹைட்டாக தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னா அவங்களுக்கு என்ன வேணும், xylem வேணும், phloem வேணும். Okay, so vascular tissues will be there. They are found in cool, damp, shady places, though some may flourish well in sandy soil condition. Main plant body here is sporophyte. Yes, twist வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம படித்த ஆல்கேலியா இருந்தாலும் bryophyteலியா இருந்தாலும் மெயின் பிளான்ட் பாடி வந்து கேமிட்டோஃபைட்னு சொல்லிட்டு இருக்கும்போதும் இங்கே நம்ம ஃபர்ன்ஸ்க்கு வரும்போது நம்ம கண்ணில் தெரியுற செடி இஸ் ஆக்சுவலி த ஸ்போரோஃபைட். இங்கே ஸ்போரோஃபைட் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகி கொஞ்சம் ஓகே லீஃபான ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்டெம் மாதிரி இருக்கே, ரூட் மாதிரி இருக்கே அப்படின்னு ஸ்போரோஃபைட் தான் மாறிடுச்சு. கேமிட்டோஃபைட் கொஞ்சம் ப்ரிமிட்டிவாகவே அப்படியே தான் இருக்காங்க. அதாவது நம்ம மார்க்கான்ஷியாவில் பார்த்தா கேமிட்டோஃபைட் இருக்கலாம், அதே மாதிரி தான் இருக்காங்க இவங்க. ஓகே, ஸோ யூ கேன் see here they have sporophyte differentiated into true root, stem and leaf. They have sporangia that's subtended by leaf-like appendages called as sporophylls. ஸோ இதில் இந்த ஒவ்வொரு ஸ்பொராஞ்சியாங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர். ஓகே, இப்போ தண்ணி வச்சிருக்கிற கண்டெய்னர் வந்து எங்களுக்கும் xylem வேணும். ஓ, அதான் இருக்கே, உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கே xylem. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு xylem. எஸ், ஸோ ரைட். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்பொராஞ்சியம் வந்து தண்ணி வைக்கிறதுக்காக தண்ணி பாட்டில் இருக்குன்னா ஸ்போர்ஸ் எல்லாம் கண்டெயின் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஸ்பொராஞ்சியம் இருக்குது. இது வரைக்கும் படித்ததில் எல்லாமே கேப்சியூல் தான் இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்ட்ரக்சர். ஸோ வி கால் இட் ஸ்பொராஞ்சியம். ஓகே, ஸோ ஸ்பொராஞ்சியம்ங்கிறது வந்து எனி ஸ்ட்ரக்சர் தட் கண்டெய்ன்ஸ் த ஸ்போர்ஸ். ஸோ ஸ்பொராஞ்சியம் இதுக்கு மேலே அட்டாச்சாக இருக்குது அப்படின்னா இதோட லீஃபில் தான் அட்டாச்சாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்பொராஞ்சியம்க்கு கரெக்டாக கீழே இருக்கிற லீஃபோ இல்லை சைடில் இருக்கிற லீஃபையோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம், வி கால் இட் ஆஸ் ஸ்போரோஃபில்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஸ்பொராஞ்சியம் இருக்குது, அந்த ஸ்பொராஞ்சியமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவோ கவர் பண்ணுறதுக்காகவோ ஒரு லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லீஃபை நம்ம வந்து ஸ்போரோஃபில்ஸ்னு சொல்லுவோம். ரைட், இன் சம் கேசஸ் ஸ்போரோஃபில்ஸ் கேன் ஃபார்ம் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஸ்ட்ரோபிலாய் ஆர் கோன்ஸ். ஓகே, சிலாஜினலா, ஈக்விசிடம் எல்லாமே கோன் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்பொராஞ்சியா ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் பை மியோசிஸ் இன் ஸ்போர் மதர் செல்ஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்பொராஞ்சியம்குள்ளே இருக்கிற ஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து தான் மியோசிஸ் நடத்தி அவங்க ஸ்போர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் லைக் ஹவ் வி லேர்ன் இன் bryophytes. அதெல்லாம் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும், ஏன்னா இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு கிவ் ரைஸ் டு இன்கான்ஸ்பிக்யூஸ் என்னது, அப்படியே டக்குன்னு பார்த்தா தெரியாதது. அதாவது இப்போது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது டக்குன்னு என்ன தெரியுது, நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு தெரியுது, பெரிய ஸ்க்ரீன் பின்னாடி தெரியுது. ஓகே, இன்கான்ஸ்பிக்யூஸ் தான் என்னது, இப்போ நான் கட்டியிருக்கிற வாட்ச்சு இல்லை நான் நான் யூஸ் பண்ண இந்த பென்சில், ஓகே, ஆர் நான் போட்டிருக்கிற இயரிங், அதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது, டக்குன்னு நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ தோஸ் ஆர் இன்கான்ஸ்பிக்யூஸ் திங்ஸ். அதாவது குட்டியாக இருக்கிற விஷயங்கள் நம்ம டக்குன்னு யோசிக்காமல் டக்குன்னு நம்ம கண்ணில் தெரியாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, தோஸ் ஆர் கால்ட் அஸ் இன்கான்ஸ்பிக்யூஸ் திங்ஸ். ஓகே, இவங்களுக்கு ஒரு கேமிட்டோஃபைட் இருக்காமா, ஆனால் அது இன்கான்ஸ்பிக்யூஸாக இருக்காமா. அதாவது நம்ம பெருசாக ஒரு செடி பார்க்கும்போது அதுக்கு ஆக்சுவலி கீழே, ஓகே, அதோட ரூட் பக்கத்தில் வந்து ஒரு கேமிட்டோஃபைட் இருக்குங்கிறது வந்து நம்ம யூஸ்வலி பார்க்க மாட்டோம், பிகாஸ் அதை அவ்வளோவா நோட்டீஸ் பண்ண இருக்காது. ஓகே, ஸோ குட்டியான ஒரு கேமிட்டோஃபைட் இருக்குது, ஆனால் யூஸ்வலி நம்ம கண்ணில் தெரியாது. They have an inconspicuous small but multicellular free living mostly photosynthetic thalloid structure called as prothallus.
ஓகே ஸோ ப்ரோதாலஸ் அப்படிங்கிற ஒரு கேமிட்டோஃபைட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஃபர்ன்ஸுக்கு இருக்குது. ஆனால் ஈஸியாக கண்ணில் தெரியாது. ஓகே ரைட். இதுதான் நம்ம ஸ்ட்ரோபிலா ஆர் கோன் நான் சொன்னேன்ல. ஓகே அதாவது இதோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், I'll show you. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்கும். ஓகே ஓகே இதுதான் நம்மளுக்கு ஸ்போரோஃபில். இங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்பொராஞ்சியா இருக்கும். ஓகே ஸோ இந்த ஸ்பொராஞ்சியா பக்கத்தில் இருக்கிற லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஸ்போரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அ ஸ்பொராஞ்சியா. இந்த ஒவ்வொரு ஸ்பொராஞ்சியாக்குள்ளேயும் நிறைய ஸ்போர்ஸ் இருக்கும். ஓகே இந்த ஸ்போர்ஸ் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ரைட். இஸ் இஸ் ஃபார் 11th freshers? எஸ், அப்சல்யூட்லி தருண். ஓகே 11th freshers பேசிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா திஸ் இஸ் இட். நான் ரொம்ப டீட்டெயிலாக போகலை, நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட். ஸோ ஸ்ட்ரோபைலஸ் இருக்குது, இல்லைனா கோன் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பொராஞ்சியாவும் அதோட சேர்ந்து அதோட ஸ்போரோஃபில்ஸுமே அட்டாச்சாக இருக்குது, காம்பேக்டாக அட்டாச்சாக இருக்குன்னா we called as a ஸ்ட்ரோபிலா ஆர் கோன். ஓகே இப்போ கேமிட்டோஃபைட் பாருங்கள். கேமிட்டோஃபைட் ரொம்ப குட்டியாக இருக்குது. செடி இவ்வளோ பெருசாக இருக்குன்னா கேமிட்டோஃபைட் இவ்வளோன்னு இருக்கும். ஓகே குட்டியான கேமிட்டோஃபைட், இதுக்கு பேர் வந்து ப்ரோதாலஸ். எஸ், திஸ் இஸ் கால்ட் as a ப்ரோதாலஸ் or gametophyte. Right, prothalus or gametophyte irukku. They require cool, damp, shady places to grow because their specific requirement and the need for water. The spread of living pteridophytes is limited and restricted to narrow geographical regions. So fern செடி நீங்க பார்த்திருக்கீங்களா? இதுவும் நம்ம bryophytesலாம் மாறி மாதிரி கொஞ்சம் தண்ணிலாம் இருக்கிற ஏரியா, நல்லா மழை பெய்கிற ஏரியாஸில், ஓகே கொஞ்சம் இருட்டாக இருக்கிற ஏரியாஸில், அவ்வளோ ஷேடியாக இருக்கிற, அதாவது டைரெக்டாக சன்லைட்லாம் இவங்களுக்கு பத்தாது. ஓகே கொஞ்சம் ஷேடியாக இருக்கிற ஏரியாஸில் தான் இவங்க நிறைய வளருவாங்க. ஓகே ப்ரெஃபரபிளி இன் ரெயின் ஃபாரஸ்ட். ஆக்சுவலி காட்டில் தான் இதெல்லாம் இருக்கும் அழகாக. நம்ம வீட்டில் வளர்க்கும் போது கூட அதை டைரெக்டாக வெயிலில் வைக்க முடியாது. ஓகே ஸோ வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிக்கடி தண்ணி கொடுக்கணும், நம்ம டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலாக டேம்பாக வச்சுக்கணும் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற செடிகள். ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த 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 கேமிட்டோஃபைட்டுக்கும் என்ன வேணும்னா தண்ணி வேணும். ஓகே ஸ்போரோஃபைட்டுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்போரோஃபைட் எப்படியோ அது வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் கேமிட்டோஃபைட்டுக்கு இன்னும் அந்த ப்ரையோஃபைட்டில் கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கனால இவங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும். ஓகே தண்ணி இருந்தால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிபெண்டாக இருக்காங்களா. ஸோ யூ கான் க்ரோ தெம் எவ்ரிவேர். ஓகே ஸோ தே ஆர் லிமிட்டட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு நேரோ ஜியாகிராஃபிக்கல் ஏரியாஸ். ஓகே சில ஜியாகிராஃபிக்கல் ஏரியாஸில் மட்டும்தான் இந்த செடிகள் நம்ம பார்க்க முடியும். ஓகே யூ கான்ட் ஃபைண்ட் தெம் எவ்ரிவேர் பிகாஸ் இவங்க வந்து கான்ஸ்டன்ட்லி என்ன வேணும், இவங்களுக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே ஸோ எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போக முடியாது. இவங்க வந்து சில இடத்துல மட்டும்தான் தெரியும். Gametophytes bear female and male sex organs called antheridia and archegonia respectively. இது வந்து வெரி சிமிலர், நம்ம பரையோஃபைட்ஸில் என்ன படிச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சரும். ஓகே ஸோ இந்த கேமிட்டோஃபைட்டில் ஆர்கிகோனியா இருக்கும், ஆந்த்ரிடியா இருக்கும். ஆர்கிகோனியா வந்து எக் ரெடியாக இருக்கும். ஆந்த்ரிடியா வந்து இந்த ஸ்பெர்ம் செல்ஸோ இல்லைனா மேல் கேமெட்ஸையோ ரிலீஸ் பண்ணுவாங்க தண்ணியில். ஓகே அவங்க வந்து இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபர்டிலைசேஷன் நடந்துடும். ஓகே ஃபர்டிலைசேஷன் நடந்து புதுசாக ஜைகோட் ஃபார்ம் பண்ணி அவங்க புதுசாக செடியை ஃபார்ம் பண்ணுவாங்க. தேல் ஃபார்ம் அ நியூ பிளான்ட். ஓகே அதாவது ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட்ல ஸோ பெருசாக ஒரு ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதோட அந்த லீஃப் பக்கத்தில் அந்த ஸ்பொராஞ்சியம் இருக்கும், உள்ள ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த ஸ்போர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ஸ் வந்து கேமிட்டோஃபைட்லாம் ப்ரோதாலஸாக திருப்பி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே வெரி சிமிலர், நம்ம பரையோஃபைட்ஸ் படித்த மாதிரியே லைஃப் சைக்கிள் ரொம்ப சிமிலராக இருக்குது. பட் சில வித்தியாசங்கள் இருக்கும். வாட்டர் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆந்த்ரோசாய்ட்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் த ஆந்த்ரிடியா. ஓகே கண்டிப்பாக தண்ணி வேணும். ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் வித் எக்
results in the formation of zygote. இது வந்து diploid இருக்கும் just like before. Okay, so male gamete வந்து haploid இருக்கும், egg வந்து haploid இருக்கும், ரெண்டு haploid cells fuse ஆன உடனே diploid ஆன zygote form பண்ணியாச்சு. Zygote produces a multicellular differentiated sporophyte which is the dominant phase of the pteridophytes. Okay, so pteridophytes இல்லனா fernங்கிற செடியில sporophyte தான் dominant plant body. Okay, sporophyte தான் main ஆன செடி. In majority of pteridophytes, all the spores are of similar kinds such plants are called as homosporous. இதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் செடியில் எல்லாமே அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, இந்த ஸ்போரோஃபைட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸ்பொராஞ்சியம் இருக்குது. ஓகே, ஸ்பொராஞ்சியம்லேருந்து ரிலீஸ் பண்ணுற ஸ்போர் இருக்குது. ஸோ இந்த ஸ்போர் எல்லாமே ஓகே we call எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஓகே, ஆல் சேம் ஸ்போர்ஸ். ஸோ இந்த ஸ்போர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஒரே ஸ்ட்ரக்சர், ஒரே எல்லாமே சேம். இந்த ஸ்போர்ஸ் வந்து மண்ணில் விழுந்து they will form the gametophyte சிம்பிளாக. ஸோ ஒரே மாதிரி இருக்கிற ஸ்போர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது we call it as homosporous. ஹோமோனா சேம். ஓகே, ஸோ ஒரே மாதிரி இருக்கிற ஸ்போர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது we call it as homosporous. அதுவே அதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. செலாஜினல்லா சால்வினியா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, செலாஜினல்லா அண்ட் சால்வினியா வந்து எக்ஸெப்ஷன்ஸ். இவங்க ரெண்டு பேரோட செடியில் மட்டுமே they produce 2 types of spores. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் இந்த gametophyte மட்டும் வந்து மேல் ஃபீமேல்னு செப்பரேட்டாக கேமீட்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க? அவங்க வந்து செப்பரேட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் ஃபியூஷன் நடக்குமா, அதெல்லாம் பண்ணாங்க, ஏன் என்னால் வந்து ஸ்போர்ஸ் 2 டைப்பாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்படி கேட்டு தான் they produce 2 different types of spores. ஒன்று பெருசானது மேக்ரோஸ்போர்ஸ் அண்ட் ஒன்று குட்டியாக இருக்கிற மெகாஸ்போர்ஸ். சாரி, மேக்ரோ ஆர் மெகாஸ்போர்ஸ், குட்டியாக இருக்கிற மைக்ரோஸ்போர்ஸ். ஓகே, இவங்க சொன்னால் நாங்களும் வந்து நீங்கள் கெமிட்ஸ் 2 கெமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நாங்களும் 2 ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெகாஸ்போர்ஸையும் மைக்ரோஸ்போர்ஸையும் பிரித்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்பொராஞ்சியம் வேணும். மெகாஸ்பொராஞ்சியம் இருக்கும், மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்போரோஃபில் இருக்கும், மெகாஸ்போரோஃபில் இருக்கும், மைக்ரோஸ்போரோஃபில் இருக்கும். ஓகே, ஸோ மெகாஸ்போர்ஸ் மைக்ரோஸ்போர்ஸ் ஜெர்மினேட், கிவ் ரைஸ் டு ஃபீமேல். ஓகே, மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபீமேல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும், மைக்ரோஸ்போர்ஸ் வந்து மேல் ஸ்ட்ரக்சரை மேல் கேமிட்டோஃபைட்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ 2 கேமிட்டோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரைட், ஸோ ஹியர் யூ கேன் see ஹியர் மெகாஸ்போர்ஸ் இருக்காங்க, மைக்ரோஸ்போர்ஸ் இருக்காங்க, குட்டியாக இருக்கும். Right, the female gametophyte are retained in the parent sporophytes for variable periods. Development of zygote into young embryos take place with the female gametophyte. The event is a precursor to seed habit. So in the female gametophyte குள்ளே இதெல்லாம் நடக்கிறதுனால இது வந்து ஓகே ஃபியூச்சரில் ஒரு சீட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ ப்ரீகர்சர் ஃபார் சீட் ஹேபிட், considered an important step in evolution. But that we will see. Okay, எப்படி எவல்யூஷன் ஆகுது, எப்படி ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்லாம் நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம். ஓகே, we will learn about gymnosperms later. But yes, pteridophytes-ல நீங்கள் இந்த லைஃப் சைக்கிள்லாம் கற்றுக்கும் போதும், when you're learning all this heterosporous condition, homosporous conditionலாம் படிக்கும்போதும், something you have to learn along with it is our 4 different types. Okay, so Xylopsera, Lycopsera, Spinopsera, Pteridopsera. இந்த pteridophytes கீழே இருக்கிற 4 குரூப்ஸ். ஓகே, அண்ட் அதில் இந்த பேர் வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ஸோ சைலோப்சிரா கீழே சைட்லோட்டம் அப்படிங்கிற ஒரு செடி இருக்குது, இதுதான் அந்த செடி. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ன். லைகாப்சிரா கீழே செலாஜினல்லா இருக்குது, லைக்கோபோடியம் இருக்குது, இதுதான் வந்து செலாஜினல்லா. ஸ்பீனாப்சிரா கீழே இக்விசிட்டம் இருக்குது, இக்விசிட்டம்க்கு இன்னொரு பேர் தான் ஹாஸ்டேல் ஃபர்ன். ஹாஸ்டேல் ஃபர்ன். ஓகே, டீராப்சிரா கீழே வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது, 3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க, ட்ரையோப்டரிஸ், டெரிஸ் அண்ட் அடியாண்டம். ஓகே, இது நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஃபர்ன்ஸ் தான் இந்த டெராப்சிரா கீழே. ஓகே, ஸோ சைலோப்சிரா, சைலோட்டம், லைகாப்சிரா, செலாஜினல்லா, லைக்கோபோடியம், ஸ்பீனாப்சிரா, இக்விசிட்டம், டீராப்சிரா, ட்ரையோப்டரிஸ், டெரிஸ் அண்ட் அடியாண்டம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும், இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கில் அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ரைட், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். எஸ் ஷானு, ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் டிலீட் பண்ணிட்டாங்களே உங்கள் என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து இல்லையா? ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் we will do next class கண்டிப்பாக. ரைட், ஓகே, ஸோ திஸ் இஸ் pteridophytes.
Okay, equisetum irukku, this is Lycopsida. Okay, this is fern, normal nama Dryopsida madri, Diopteris mari. Idu vandu aquatic fern, you can say idu I think this is Azolla. Okay, aquatic ana chedila irukra, I mean tannil irukra fern, right? So we'll do some questions also. Okay, உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி எந்த மாதிரி questions கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். What is male and female sex organs in bryophytes called? Okay, male and female sex organs வந்து bryophytes-லயா இருந்தாலும் pteridophytes-லயா இருந்தாலும் we call it as antheridium and archegonium. கரெக்டான ஆர்டரில் எழுதணும். ஓகே, அவங்க கொஸ்டினில் ஃபஸ்ட்டு மேல் கேட்டாங்கன்னா you write antheridium, second female அப்படின்னா archegonium. So you have to write it in the same order. Okay, அடுத்து. Why are bryophytes considered amphibians of the plant kingdom? ஏன் amphibians அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா because அவங்களுக்கு தண்ணி வேணும். They are considered amphibians because they depend on water for movement of male gametes. Okay, so அவங்க life cycle complete பண்ணனும்னா they depend on water to complete their life cycles. Okay, அவங்க லைஃப் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணனும், அவங்களுக்கு தண்ணி தேவைப்படும். Yes, Shantakumar. Does heterospory have evolutionary significance in the plant kingdom? Heterosporyங்கிறது வந்து என்னது? Producing two spores. Okay, ரெண்டு டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஹெட்ரோஸ்போரி. மெகாஸ்போர்ஸையும் மைக்ரோஸ்போர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஹெட்ரோஸ்போரி. எக்ஸாம்பிள் படிச்சிருக்கோம், சிலாஜினல்லா அண்ட் Salvinia. We have learned two examples, right? Pteridophytes are intermediate between bryophytes and gymnosperms. Primitive pteridophytes வந்து homospory. Okay, homosporous இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் advanced ஆனதுல வந்து you will find heterosporous. Bryophytes are homosporous and gymnosperms are heterosporous. So கண்டிப்பா அதுக்கு ரெண்டுத்துக்கும் லிங்க் பண்ற மாதிரி தான் நம்ம pteridophytes இருக்கு. கண்டிப்பா they have evolutionary importance. Okay, right. So we are done. So இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரியே bryophytes-ஐயும் pteridophytes-ஐயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு படித்தோம். ஓகே, xylem and phloem படித்தோம். உடனே ஷானு வந்து எங்களுக்கும் xylem வேணும் அப்படின்னு கேட்டீங்க. எஸ், அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வை xylem is here for all of you guys. ஓகே, அது அப்படியே எனக்கு அப்படியே ஞாபகம் இருந்துச்சு லிங்க் பண்ணுறதுக்கு, அப்படியே நான் லிங்க் பண்ணிட்டேன். ஓகே, மேம் உஷாராக இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ஐ நோ. ஓகே, நான் உஷாராக தான் இருக்கேன். ரைட். ஸோ xylem அப்படிங்கிறது வந்து ஆர் மோட்டோ. I'll relate it. ஏன் xylem அப்படிங்கிற பேர்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ we say xylem is from root to apex. ஓகே, apex na tip. ஸோ ரூட்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து ஓகே wherever you are, அதாவது நீங்கள் உங்கள் ஸ்கோர் எப்படி இருந்தாலும் உங்கள் பேசிக்ஸ் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இல்லாட்டியும் அந்த பேசிக்ஸ்லேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம், ஏபெக்ஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து xylem அப்படின்னு பேர் வச்சோம். ஓகே, ஸோ ஃப்ரம் ரூட் டு ஏபெக்ஸ். ஸோ ஆல்வேஸ் மூவிங் ஃபார்வர்ட். ஓகே, ஆல்வேஸ் மூவிங் அஹெட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். ரைட். ஸோ அந்த மாதிரி xylem ஸ்டார்ட் பண்ணாங்க. பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து இஸ் அனந்து சார் டெஃபினெட்லி. பட் அலாங் வித் அனந்து சார் வி ஆல்சோ ஹேவ் எல்கே சார் அண்ட் வினேஷ் சார். இவங்க 3 பேர் சேர்ந்து வந்து ஆரம்பித்து 4 வருஷத்துலேயே வந்து இவ்வளோ ரிசல்ட்ஸ் தான். போன வாட்டி மட்டுமே நீட்டுக்கு வி ஹேவ் அரவுண்ட் 1248 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நீட் கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ்க்கு போனவங்க. ரைட். இந்த வருஷமும் நீட் சார் வந்துருச்சு, இன்னும் கவுண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, எத்தனை பேர் அப்படிங்கிறது. பட் தெரிஞ்சவங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வி ஹேட் அ ஸ்மால் சக்ஸஸ் செலிப்ரேஷன் நேற்று. அதோட வீடியோலாம் வரும் உங்களுக்கு. பட் எஸ், ஸோ நீட் மட்டும் இல்லாமல் எஸ் வி ஹேவ், அதாவது கேரளாவில் ஆரம்பித்த கம்பெனி தான். ஓகே, நீட் ஜெய் எல்லாமே கேரளாவில் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஹேவ் ஒன்லி நீட். ஓகே, பட் உங்களுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கோம், தளபதி பேட்சுங்களா அந்த 11th and 12th பேட்சஸையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ டெஃபினெட்லி நீட் பேஸ் தான், பட் கொஞ்சம் போர்டு எக்ஸாம் பார்த்தும் சிபிஎஸ்சி பேஸாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ரைட். ஸோ இங்கே வந்து மேஜராக இந்த ஹை குவாலிட்டி டீச்சர்ஸ், ஹை குவாலிட்டி எஜுகேஷனை வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ரேட்டில் கொடுக்குற மாதிரி
போட்ட ஒரு அப்படி ஒரு ஆசையை வந்து they saw and they formed it. Okay, so we have really good teachers, superபான teachers வந்து சொல்லி கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் இது. Okay, and it is very affordable for everybody. If you see, நீங்கள் வந்து ஃபீஸ் எல்லாம் பார்க்கும்போது you compare with any other platform. ஓகே, எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், வேறு எந்த பிளாட்ஃபார்மை விடையும் இங்கே வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, பட் குவாலிட்டியில் we will not have any compromise. ஸோ இதே மாதிரி கனவு கண்ட இன்னொரு ஆள் தான் அலெக்ஸ் சார். ஓகே, ஸோ he is a founder of Physics Wallah, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் வந்து ஹை குவாலிட்டி எஜுகேஷனை ரொம்ப மினிமல் ஃபீஸில் வந்து அவர் நடத்திட்டு இருக்கும்போது தென் தே ஹேட் திஸ் ஐடியா. ஓகே, நார்த்தில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக, சவுத்தில் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒட்டுக்காவே இந்த சேஞ்சு இந்த ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு they have joined hands. So Xylem is powered by what do you say, Physics Wallah. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ when they have so many powerful people working together, கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ எஸ், அதோட ரிசல்ட் தான் இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சவுத் இந்தியாவிலே இருக்கிற லார்ஜஸ்ட் எட்டெக் பிளாட்ஃபார்ம் வந்து Xylem தான். ஓகே, அண்ட் Xylem வந்து இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூரில் கேம்பஸ் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மறுபடியும். ஓகே, ஸோ ஆரம்பித்த கேம்பஸ் வந்து கோயம்புத்தூரில் காந்திபுரம் பக்கத்தில். இங்கே வாட் எவர் வி ஆர் நோன் ஃபார், கேரளாவில் வந்து அத்தனை சென்டர்ஸ் இருக்குது. கேரளாவில் சென்டர்ஸோட என்ன குவாலிட்டி இருக்கோ, என்ன டெக்னாலஜியெலாம் இருக்கோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ஒரு கேம்பஸ் தான் கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. ஓகே, வித் ஆல் த சேம் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஈவன் மோர் ஐ கேன் சே. ஓகே, ஸோ எல்லாமே எவ்ரி திங், டெஸ்ட்டாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதே ஸ்டாண்டர்டில் அதே லெவலில் உங்களுக்கு கோயம்புத்தூரில் அதே ரேட்டில் கூட. ஓகே, கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு நாங்கள் ரேட் ஏற்றலாம் இல்லை. ஓகே, ஸோ கேரளாவில் என்ன ரேட்டில் வந்து என்ன அஃபோர்டபுள் ரேட்டில் நம்ம கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோமோ அதே ரேட்டில் தான் வி கிவிங் இட் இன் தமிழ் ஆல்சோ. ஓகே, வெட்ரி பேட்ச்க்கு அட்மிஷன் இருக்கா? இருக்குமா, இருக்குது. வெட்ரி பேட்ச்க்கு அட்மிஷன் இருக்குது. ஓகே, இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன் இஃப் யூ கேன் ஜாயின். எஸ், ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ற ஒரு அமௌண்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை பேட்சுக்கு ரேட், தலை பேட்சஸ் ஃபார் 11th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தலை பேட்சுக்கு வந்து 32 rupees தான் ஆகுது. ஓகே, 32 rupees நீங்கள் டெய்லி இதோ பாருங்கள், ஒரு பஃப்ஸ் ஒரு ஜூஸ் சாப்பிட்டாலே அந்த ரேட் ஆகிடும். பட் அந்த ரேட் தான் உங்களுக்கு டெய்லி எங்கே செலவாகும், தலை பேட்சில் உங்களுக்கு செலவாகும் ஒரு வருஷத்தில், ஒரு வருஷ கோர்ஸ் இது. ஓகே, ஸோ அவ்வளோ வந்து டெய்லி நம்ம யூஸ்வலி ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட் தான் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிறத உங்கள் மனசில் வைக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் நாட் சம்திங் எவ்ரிபடி வில் கிவ். ஓகே, இது எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ ரேட் கம்மியாக வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ வந்து அஃபோர்டபுளாக, ஏன்னா வி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சம்டைம்ஸ் வந்து படிப்புக்கு கூட அவ்வளோ செலவு பண்ண முடியாத ஒரு நிலைமை நமக்கு இருக்கும். ஓகே, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து இவ்வளோ வந்து ரேட் கம்மி பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ், யூ கேன் கெட் தி அட்மிஷன். ஓகே, ஸோ இந்த QR ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லைனா கீழே இருக்க நம்பர் பாருங்கள் 8129000700. இந்த நம்பரில் கால் பண்ணிங்கனாலும் they'll help you with getting the admission. Thala batch, Thalapathy batch and also VETRI batch. ஓகே, இது வந்து தளபதி பேட்சோட ரேட். எஸ், டெஃபினெட்லி 12th கிளாஸில் வந்து உங்களுக்கு நிறைய டெஸ்ட், உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இட் இஸ் 42 rupees per day. எஸ், வெட்ரி பேட்சில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான QR கோட் இருக்குது, அதுக்கான நம்பரும் இருக்குது, சேம் நம்பர் தான். ஓகே, வெட்ரி பேட்சில் உங்களுக்கு வரப்போகிற ரேட் வந்து 63 rupees ஒன்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து எஸ், ஸோ ஆல் ஆஃப் திஸ் இஸ் அவைலபிள் ஃபார் யூ. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரேட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த Xylem Learning ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து யூ கேன் லாகின் வித் யுவர் நம்பர். ஓகே, ஃபோன் நம்பரில் லாகின் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் அட்மிஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். யாருக்கிட்டையும் நீங்கள் பேசவே தேவையில்லை. ஓகே, ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் கெட் யூர் அட்மிஷன் ஆன்லைன் ஆல்சோ. ஓகே, ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னா. இன்கேஸ் ஆஃப்லைன் கோர்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா, எஸ், ஆஃப்லைன் கோர்ஸோட ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, யூ வில் நாட் கெட் இட் எனி மோர் இன் த ஃபர்ஸ்ட் பேட்ச். பட் அடுத்த பேட்ச்சில், அப்கமிங் பேட்சஸில் அட்மிஷன் ஓப்பனாக இருக்குது. அண்ட் அதுக்கும் வந்து சேம் நம்பர் தான் கால் பண்ணணும். ஓகே, 8129000700. ஸோ அது வந்து யூ கேன் செக் இட் அவுட், யூ கேன் கெட் தி அட்மிஷன். எஸ்,
and இதோட notes வந்து நான் கைப்புலட்ட சொல்லிட்டு I will put the notes into the Telegram channel. Follow பண்ணிக்கலாம். Okay, and also please do share. Okay, so Xylem மாதிரி ஒரு பெரிய edtech platform வந்து தமிழ்நாடு அதாவது நம்ம ஊருக்கு வரும்போது கண்டிப்பா you can tell your friends and family, everybody. இது உங்களுக்கு மட்டும் பெனிஃபிஷியலா இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பெனிஃபிட்டா இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஓகே, ஸோ அமிர்த்சர் ஆல்வேஸ் சேஸ் திஸ் தட் தனியாக நம்ம வந்து வளர்றதுக்கு பதிலாக நம்ம கூட்டமாக சேர்ந்து வளர்றோம் அப்படின்னா தென் தட் இஸ் ஹவ் த சொசைட்டி கெட்ஸ் அப்பர் ஹேண்ட். ஸோ எப்போவுமே வந்து தனியாக நான் மட்டும் உட்காந்து படிக்கணும்னு இல்லை. ஓகே, எல்லோரும் சேர்ந்து ஓகே படிக்கலாமே, என்ன மார்க் வருதோன்னு பார்ப்போம். ஓகே, எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்கா வில் புட் இன் ஹார்ட் ஒர்க் அண்ட் வில் see the difference அப்படின்னு you work together, okay, and you flourish together. Yes, that is something I always think about when Amritsar has always said that, right? So adukku irukku, please do subscribe and share with your friends. Yes, ma'am, I asked across gel electrophoresis in previous section. Yes, Ravi, gel electrophoresis oda class edukumbodhu I will take. Okay, so molecular basis of inheritance oda class aduthu varumbodhu I will take, or I think gel electrophoresis in biotechnology. So அந்த chapter varumbodhu I'll solve your doubts. Okay, right, so time for the green heart. எங்க நான் போடுறது, let me find the slide. Okay, we will end the session with green heart. Okay, இங்க காலியா இருக்கு. Ready all of you guys? Okay, so here's your big green heart. Okay, thank you so much for being with me in the session. அடுத்த class la paapom. Take care pasangla. Bye bye. Bye guys.